வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சீனாவின் ஆயுத பலம் பெருக ட்ரம்ப் உதவியதாக கமலா ஹாரிஸ் குற்றச்சாட்டு. வர்த்தக போரை அறிமுகப்படுத்தியவரும் ட்ரம்ப் தான் என நேரடி விவாதத்தில் கடும் சாடல். ஜோ பைடன் ஆட்சியில் அமெரிக்க மக்கள் பணவீக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றம் அதிகரிக்கவும் பைடனின் ஆட்சியே காரணம் எனவும் கடும் சாடல். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்து செருதூர் கிராம மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் கப்பலை மோதி தாக்குதல். படுகாயமடைந்த 4 மீனவர்கள் ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி. இந்தியர்களின் தேவைக்கேற்ப புதிய கண்டுபிடிப்புகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அணுசந்த் ஆராய்ச்சி அமைப்பின் முதல் தேசிய கூட்டத்தில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். செமிகான் இந்தியா 2024 என்ற உலகளாவிய மாநாட்டை நொய்டாவில் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. இந்தியாவின் செமிகண்டக்டர் தொழில் வளர்ச்சி மேம்படும் என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. ஜனநாயகம் செயல்படாததால் நியாய யாத்திரை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளாக இந்திய ஜனநாயகம் உடைந்துவிட்டது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஆயுள் தண்டனை கைதிகளை நன்னடத்தை அடிப்படையில் முன்கூட்டியே விடுதலை செய்வது தொடர்பான கோப்புகள். முதலமைச்சரின் ஒப்புதலுக்கு பிறகு தகுந்த காரணங்கள் இல்லாமல் ஆளுநர் RN ரவி நிராகரித்தது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை தனித் தேர்வராக எழுதியிருக்கும் TNPSC தேர்வில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற உரிமை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சீனா மற்றும் பாகிஸ்தானை இந்தியாவுக்கு எதிரியாக்கியது மிகப்பெரிய பாதுகாப்பு பிரச்சினையாக மாறியுள்ளதாக ஆளுநர் RN ரவி புகார். இந்தியாவிற்கு சொந்தமான 5500 சதுர கிலோமீட்டர் பகுதியை சீனா ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க மத்திய அரசு அளித்த ஆய்வு வரையறையை திரும்பப் பெற வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். மத்திய அரசு மும்மொழி கொள்கையை தமிழகத்தின் மீது திணிக்கக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனை 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோவின் ககன்யான் திட்டம். SMSTM மாடியூல் என்ஜினின் 6ஆம் கட்ட சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றதாக அறிவிப்பு. ஃபார்முலா 4 கார் பந்தயத்தின் 3வது சுற்று சென்னையை அடுத்து இருங்காட்டு கோட்டையில் நடைபெறும் என அறிவிப்பு. கோவையில் உள்ள கரிமோட்டார்ஸ் ஓடுதளத்தில் நடைபெறவிருந்த கார் பந்தயம் சென்னைக்கு மாற்றம். சென்னை குரோம்பேட்டையில் மாநகர பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் மீது கடும் தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம். தகாத வார்த்தையால் பேசி தாக்கிய சட்டக்கல்லூரி மாணவி, அவரது கணவர் என 4 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. துபாயில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1.5 கோடி மதிப்புடைய 2.2 கிலோ தங்கம் பறிமுதல். விமான நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் 2 பேரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடல்நலக்குறைவால் காலமானார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல்.
தேன்கனிக்கோட்டை அருகே மரகட்டா பகுதியில் சாமந்திப்பூ தோட்டத்தை காட்டு யானைகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை. சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை. தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்தநல்லூரில் ஆவணி தபசு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் உள்ள தேசத்து மாரியம்மன் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற ஆவணி மாத திருவிழா. தீச்சட்டி மற்றும் பூங்கரங்கம் எடுத்து வந்து ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. ரஷ்யா உக்ரைன் நாடுகள் விரும்பினால் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்த தயார். பெர்லின் நகரில் நடைபெற்ற ஜெர்மன் வெளியுறவு அலுவலகத்தின் வருடாந்திர தூதர்கள் மாநாட்டில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. கொல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலையை கண்டித்து நடைபெற்று வரும் தங்களின் போராட்டம் தொடரும். நேற்று மாலைக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை ஏற்க முடியாது என மருத்துவர்கள் திட்டவட்டம். மஹேந்திரா, ஐசிஐசிஐ நிறுவனங்களிடமிருந்து மாதவி புட்ச் நிறுவனம் நிதி பெற்றுள்ளதாக ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டு. தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் தராமல் மாதவி புட்ச் அமைதியாக உள்ளதாக விமர்சனம். எதிர் அணியினருக்கு பதிலடி கொடுப்பதில் ஆஸ்திரேலியர்களின் குணத்தை ஒத்தியிருப்பவர் இந்திய அணி விராட் கோலி. ஆக்ரோஷம் மற்றும் அதிரடி ஆட்டக்காரர் என்றும் ஸ்டீவ் ஸ்மித் புகழாரம்.